வெல்கம் பேக் வியூவர்ஸ். நான் உங்கள் தமிழ் பேக் பேக்கர். நாம் இப்போ இந்தியாவோட டர்க்வைஸ் பியூட்டி அப்படின்னு சொல்கிற லக்ஷதீப்பில் தாங்க இருக்கோம். இது நம்ம லக்ஷதீப் சீரீஸோட 4th எபிசோட். இந்த 4th எபிசோடில் நாம் டே 2 இன் லக்ஷதீப்பில் பண்ண முக்கியமான 2 ஆக்டிவிட்டீஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதில் ஒன்று ஸ்னார்க்லிங், ரெண்டாவது கயாக்கிங். ரெண்டுமே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதுவும் இந்த லக்ஷதீப்பில் தான் கிடைச்சிது. டே 2ல் நாம் லக்ஷதீப் பக்கத்தில் இருக்க ஒரு சில முக்கியமான ஐலாண்ட் விசிட்டுக்காக போனோங்க. அந்த ஐலாண்ட் விசிட் கூட சேர்ந்து தான் நமக்கு ஸ்னார்க்லிங் ஆக்டிவிட்டியும் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் டே 2 இன் லக்ஷதீப் வீடியோவை பாருங்கள். ஐலாண்ட் விசிட்காக கிளம்புனதுமே ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டாக நாம் வந்து நின்னது ஸ்னார்க்லிங் பாயிண்ட் தாங்க. நாம் வந்த போட்டில் ஒரு பெரிய க்ரௌட் இருந்ததுனால எல்லாரும் 2x2 தான் போனாங்க. அதனால நம்மளோட சான்ஸ் கடைசியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதா இருந்துச்சு. அப்போ போட்டில் உட்காந்து இந்த மாதிரி கடலில் மேற்பரப்பிலே சுற்றுற மீனெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். 15 பேர் க்ரௌட் இருக்கிற நம்ம போட்டில் நாம் சோலோ ட்ராவலுங்கிறதுனால நம்மளோட சான்ஸ் கடைசியாக தாங்க இருந்தது. அதனால ரொம்ப நேரம் வெயிலே வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வெயிட் பண்ணுற நேரத்தில் செம போருங்க. அந்த சமயத்தில் நமக்கு இந்த ஃபிஷ்ஷஸ் தான் கம்பெனி கொடுத்தது. அது நீந்தி போகிற அழகை பார்க்குறதுக்கும் கையில் வச்சுக்க பிரெட் கம்ஸை தேடுறதுக்காக அது மேலே வர்றதும் பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, ஸ்னார்க்லிங் பண்ணுற வீடியோவை சும்மா அப்படியே மாசாக என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே கடைசியில் சொதப்பிடுச்சுங்க. அங்கே இருந்த பையா டக்குன்னு நம்மளை வாங்க தண்ணியில் இறங்குங்க நம்ம ஸ்னார்க்லிங் பண்ணலாம் அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாரு. அதனால என்னால் ப்ராப்பராக எந்த இன்ட்ரோவும் கொடுக்க முடியல. ஸ்னார்க்லிங் தாங்க நான் ஃபர்ஸ்ட் டைமாக அண்டர் வாட்டரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது என் லைஃப்லேயே. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஸ்கூபா டைவிங் வீடியோ வந்திருந்தாலுமே ஸ்னார்க்லிங் தான் ஆக்டிவிட்டீஸில் நான் ஃபர்ஸ்ட் பண்ணது. வீடியோ லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் அவ்வளோதான். பட் ஸ்னார்க்லிங் தாங்க அண்டர் வாட்டரில் பண்ணுற ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால வேறு லெவலாக இருந்துச்சு. எனக்கு ஒரு புது உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் உள்ளே போனோமே, ஜஸ்ட் லைஃப் வேஸ்ட்டையும் அந்த ஸ்னார்க்லிங் மாஸ்க்கை மட்டுமே போட்டுட்டு உள்ளே இறங்குனதுனால எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில. ஆனால் அந்த கூட வந்த கைடு நமக்கு பக்கமாக அப்படியே நம்ம கூடவே நம்மளை பிடிச்சிக்கிட்டே வந்ததுனால கொஞ்சம் தைரியமாக இருந்துச்சு. முகம், ஃப்ரண்ட் பாடி எல்லாமே தண்ணிக்குள்ளே இருந்ததுனால நம்ம ஏதோ அண்டர் வாட்டருக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க மக்களே. பட் ஆனால் நம்ம சர்ஃபேஸில் மிதந்துட்டு தான் இருக்கோம். இந்த இடமும் அவ்வளோ ஆழமும் இல்லை. பார்க்கவே லைக் ஒரு அண்டர் வாட்டருக்குள்ளே ஒரு ப்ராப்பர் ஸ்கூபா டைவிங் பண்ண மாதிரி இருக்குமே தவிர ஜஸ்ட்டு சர்ஃபேஸ்லேருந்து பார்க்கும்போதே இந்த வியூ நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த மாஸ்க் நம்ம போட்டிருக்கிறதுனால தண்ணிக்குள்ளே நம்மளால் கிளியராக பார்க்கவும் முடியுது. அந்த தண்ணிக்குள்ளே இந்த வேறு உலகத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்குறதுக்கு ஒரு கண்ணு பத்தலை மக்களே. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஜஸ்ட்டு சர்ஃபேஸில் மிதந்துட்டு அந்த மாஸ்க்கை மட்டும் போட்டுட்டு இருந்தேன். எனக்கே இதை பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தாலும் எனக்கே அடையாளம் தெரில நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு. போட் இருக்கிற இடத்த விட்டு ஜஸ்ட் அப்படியே இந்த கோரல் ரீஃப்ஸ் நிறையா இருக்கிற ஏரியா பக்கமாக நம்மளை அவர் கூட்டிகிட்டு வந்தார். ஆக்சுவலி நான் ஸ்விம் பண்ணவே இல்லை. நம்ம கூட வந்த கைடு தான் நமக்காக ஸ்விம் பண்ணி நம்மளையும் சேர்த்து இழுத்துட்டு போகிறாரு. இந்த கோரல் ரீஃப்ஸ் ஏரியாவை சுற்றி இது வரைக்கும் நான் டிஸ்கவரி சேனலில் மட்டுமே பார்த்த ஒரு சில ரேர் ஃபிஷ்ஷு, அந்த கலராக இருக்கும்ல அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் நேரடியாக பேர் ஐஸில் பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் டைமாக. நிறைய பேசி நான் உங்களை போர் அடிக்க விரும்பலை. அந்த எக்ஸ்பீரியன்ஸை அந்த சவுண்ட் எஃபெக்டோட நீங்களும் சேர்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்பப்போ எதாவது அப்டேட் இருந்தால் மட்டும் சொல்கிறேன்.
ஒரு போட்டோட ஆங்கர் கூட இங்கே தெரியுது பாருங்களேன். இந்த மாதிரி நிறைய போட் இங்கே நிற்கிறதுனால எந்த போட்டோட ஆங்கர்னு கூட கண்டுபிடிக்க முடியலங்க. அவ்வளோ கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. அந்த இடத்துல மீன் பயவுகளுக்கு நடுவில் ஏதோ பிரச்சனை போல, எல்லாம் கூட்டமாக நின்று ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி நின்றுட்டு இருக்கானுங்க பாருங்க. அது பக்கத்தில் அவர் கூட்டிகிட்டு போனார். டச் பண்ணலான்னு அவர் ட்ரை பண்ணார், ஆனால் எல்லாம் ஷைனால ஓடி போயிடுச்சு. டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஃபிஷ்ஷஸ்ங்க, ரேர் ஃபிஷ்ஷஸ். இப்போ கூட நம்ம முன்னாடி கேமோஃப்ளாஜ் ஆகி ஒரு ஃபிஷ் போச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி கண்ணுக்கே தெரியாதமே நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கிறத ரொம்ப கூர்ந்து கவனிச்சாதான் நம்மளால் அப்படியே ரியலைஸ் பண்ண முடியுது. சில்வர் கலரில் குட்டி குட்டியாக எவ்வளோ மீனுன்னு பாருங்கள் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, ஆனால் நான் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ மீன்கள் அப்படியே கொச்ச 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 கொச்சன்னு சுற்றிட்டு இருந்தது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி சீன் எல்லாம் அப்படியே டிஸ்கவரி சேனலில் டிவியில் பார்த்தது அப்படியே லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அப்படியே ஒரு மாதிரி வேறு லெவல் ஃபீலாக இருந்துச்சு. நடக்காது, நின்றுடு நின்றுடு. நின்றுடு பண்ணு.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்மளை அப்படியே அந்த கோரல் ரீஃப் மேலேயே நடக்க சொன்னாருங்க நம்மளை கூட்டிகிட்டு போன கைடு. அந்த கோரல் ரீஃப் மேலே நடக்கிறதும் ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருந்துச்சு. நான் வேற செப்பல் எதுவும் போட்டு வராமல் வந்துட்டேன். ஒரு வேளை ஏதாவது ஷார்ப்பாக இருந்தது, நம்ம காலை கிழிச்சிருமோ அப்படின்னு ஒரு மாதிரி பயமாக இருந்தது. ஆனால் அதுமாதிரி மிதிக்கும் போது நம்ம நார்மலாக மலை மேலே இருக்க பாறைகளெல்லாம் எப்படி மிதிச்சா அந்த மாதிரி ஃபீல் இருக்குமோ அதே மாதிரியே தான் இருந்துச்சு. ஒன்றும் பயப்படுறதுக்கெல்லாம் இல்லை. கொஞ்ச நேரம் அப்படியே அங்கேயே நின்று நமக்கு அப்படியே அந்த ஃபீல் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கைடு ஒரு முக்கியமான அட்ராக்டிவான இதுக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே இருக்கும் இல்லைங்க பிஸ்கெட்டு, அதை அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டால் அதை சாப்பிட்றதுக்கு ஏகப்பட்ட மீன் நம்மளை சுற்றி சுற்றி வரும். இது நான் ஏற்கனவே விலாகில் பார்த்துருக்கேன். அதனால அந்த மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம். அப்படியே கேமரா பக்கத்தில் அந்த பிஸ்கெட்டை போடவும் கேமரா இடித்து தள்ளிட்டு வருதுங்க மீன். அப்படி இருந்துச்சு அதை பார்க்கும்பொழுது. பிஸ்கெட்டை என்கிட்ட கொடுத்து நீயும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு நம்ம கைடு சொன்னாருங்க. நானும் அப்படியே அந்த பிஸ்கெட்டை போடவும் என் கை பக்கத்துலேயே அவ்வளோ க்ளோஸாக அப்படியே கொச்ச கொச்சன்னு மீன் நம்ம கையை சுற்றி சுற்றி வர்றதை பார்த்தேன். அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபீலிங்கு. ஏதோ ஒரு மீனை டச் பண்ண முடியுமான்னு பார்த்தா மீன் பயங்கர சென்சிட்டிவ்ங்க. கையிலே சிக்கலை. நம்ம தொட வரோன்னு தெரிஞ்சு அப்படியே கையை விட்டு டக்குன்னு நகர்ந்து போயிடுது. ஆனால் திரும்ப நம்ம முன்னாடி எடுத்தே சுற்றிட்டுருக்கு. மீனோட பிஹேவியரை புரிஞ்சிக்கவே முடியலைங்க. அப்படியே மேஜிக் மாதிரி இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் கோவப்பட்டுட்டு எல்லா மீனும் போன மாதிரி இருந்தது. அப்புறம் திரும்பவும் பிஸ்கெட் போடவும் நம்மளை பக்கம் திரும்ப நிறையா வந்துச்சு. இங்கே இப்போ நிறைய குட்டி குட்டி மீன் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. வீடியோவில் சரியாக தெரில, பட் நேரில் பார்க்கும்போது அப்படியே சில்வர் கலரில் சூப்பராக இருந்துச்சு.
இந்த மாதிரி மீன் கூட ரொம்ப நேரமாக விளையாடிட்டு இருந்தாங்க அந்த பிஸ்கெட்ஸை வச்சுட்டு. நேரம் போனதே தெரியல. ஒரு ஆளுக்கு ஸ்நார்க்லிங் டைம் மேக்ஸிமம் 15 நிமிஷம் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் ரொம்ப நேரம் விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கைடு வந்து வா போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது தான் நான் ரியலைஸே பண்ணேன் டைம் ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் மேலே போட்டில் போய் அப்புறம் ஸ்நார்க்லிங் முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டை நோக்கி கிளம்பிட்டோம். ஸ்நார்க்லிங் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் போட்டில் ஏறிட்டு அதுக்கப்புறம் ஐலாண்ட் விசிட்காக கிளம்பிட்டோம். ஸோ நான் டே டு லக்ஷத்வீப் அந்த ஐலாண்ட் விசிட்டை பற்றிய வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். ஸோ அந்த டே டூவில் தான் நான் இந்த ஸ்நார்க்லிங் ஆக்டிவிட்டியும் பண்ணோம். ஸோ நான் ஸ்நார்க்லிங் மட்டும் ஒரு செப்பரேட் வீடியோவாக போடலாம்னு நினச்சிட்டு தாங்க பண்ண மக்களே. ஐலாண்டு ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. எஸ்பெஷலி அந்த தின்னக்கரை ஐலாண்ட் பக்கத்தில் போகும்போது அப்படியே லகூன் மாதிரி இருந்ததுங்க பீச்சு. அவ்வளோ கிறிஸ்டல் கிளியர் வாட்டரு. மறக்காமல் அந்த டீட்டெயிலாக போட்ட டே டு லக்ஷதீப் வீடியோ போய் பாருங்கள் மக்களே. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்களுக்கும் லக்ஷதீப் போன மாதிரி ஒரு விர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த டே டூவில் ஸ்நார்க்லிங் கூட ஐலாண்ட் விசிட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் ரிட்டன் ஐலாண்டுக்கு திரும்ப போனேங்க. டே 3ல் அதுக்கப்புறமா ஸ்கூபா டைவிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கயாக்கிங்லாம் நிறையா பண்ணேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டே வரும்போதே கயாக்கிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ நான் அடிஷ்னலாக எனக்கு கயாக்கிங் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால வேணும்னு பண்ணேன். ஸோ அந்த வீடியோவும் இந்த ஸ்நார்க்லிங் வீடியோ கூட அட்டாச் பண்ணி ஒரு பெரிய வீடியோவாக போடுற மக்களே. அதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கயாக்கிங் மேக்ஸிமம் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பண்ணவங்க, கோவா விசிட் பண்ணவங்களாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட் டைமாக பண்ணதுனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வேறு லெவலாக இருந்ததுனால அதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் கயாக்கிங் பண்ணாதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கயாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு நம்மளோட கைடு எல்லாமே கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. ரெண்டாவது இதில் ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்பவும் கம்மி தான். ஏன்னா நம்ம லைஃப் ஜாக்கெட் போட்டிருப்போம், ரொம்ப டீப் சீக்கு போக மாட்டோம், கரைக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் போய் சுற்றிட்டு வருவோம். ஸோ அதனால் இதில் பெரிய அளவு ரிஸ்கெல்லாம் இல்லை. அதனால் இருந்தாலும் நமக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பராக கொடுக்கணுமோ அதெல்லாம் நமக்கு கொடுத்தாங்க. கயாக்கிங்கிறது ஜஸ்ட்டு பெரிய போட்டெல்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு பிளாஸ்டிக் போட்டில் ஜஸ்ட் நம்ம மட்டும் இருப்போம். சிங்கிள் கயாக்கிங் ஒரு டபுள் பீப்புள் கயாக்கிங் அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் எடுத்தது ஜஸ்ட்டு ஒரு ஆள் மட்டும் போகிற மாதிரியான கயாக்கிங். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்ம கைட்ஸ் நமக்கு கிளியராக கொடுத்துட்டாங்க என்ன பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா கயாக்கிங் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டாக இருக்குன்றதுனால கை வலிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் எப்படி பண்ணுனா எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப டயர்டாகாமல் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் சேஃபாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் கரைக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் கயாக்கிங் செஷனை கரெக்டாக ப்ராப்பராக அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நமக்கான ஸ்லாட்டை நமக்கு ஒதுக்கி கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதனால் இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். இருந்தாலும் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்வீட்டுங்க. பொறுமையாக எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளோட ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸை பக்காவாக ஒரு என்ஜாயபிளான மொமெண்ட்டாக மாற்றுறதுக்கு அவங்களால முடிஞ்ச எல்லா எஃபோர்ட்டையும் கொடுத்தாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். இந்த கயாக்கிங்கிறது என்ன வாட்டர் ஸ்போர்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஜஸ்ட்டு இந்த மாதிரி போட் ரோப் பண்ணி அப்படியே கொஞ்சம் தூரம் தண்ணிக்குள்ளே போகும்போது நாம் ஏதோ நடுக்கடல் நின்று அப்படியே போட்டை ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு த்ரில்லாகவும் இருக்கும். நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டாகவும் இருந்துச்சு. உண்மையாலுமே ஒரு போட்டில் நாம் இந்த மாதிரி தனியாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி அந்த போட்டை வந்து ரோப் பண்ணணும், துடுப்பு போடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே ஒரு லைஃப் சர்வைவிங் ஸ்கில்ஸ் தாங்க. இது முக்கியமான ஸ்கில்ஸ் கடலில் இருக்கும்போது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. கோபுரோவை ஹெட் மவுண்ட்டில் போட்டாங்க. இந்த வியூவில் பார்க்கும் பொழுது நீங்களே கயாக்கிங் பண்ண மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ கிடைக்கும். ஸோ நான் இதுக்கு மேலே பேச விரும்பல. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த மொமெண்ட்டில் நான் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படின்றத இந்த விஷுவலான எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க மக்களே. போகிறோம் மக்களே.
நல்லா இருந்துச்சு மக்களே. இந்த மாதிரி ஒரு ஈவினிங் டைமில் அப்படியே ஒரு கயாக் போட் எடுத்துட்டு அப்படியே கடற்கரை ஓரமாக சும்மா அப்படியே ரோ பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக துடுப்பு போடுறது என்னமோ பயங்கர கஷ்டமாக மூச்சு வாங்கிட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு என்ஜாயபிளான மொமெண்ட்டாக இருந்துச்சு அந்த இடத்துல அந்த சமயத்தில். உண்மையிலேயே ஒர்த்து கயாக்கிங். இந்த கயாக் போட்டில் கப்பலாக கூட நம்ம கயாக்கிங் பண்ண முடியும் மக்களே. ஸோ இந்த மாதிரி பீச் சைடு வந்தாலோ இல்லை கோவா சைடு எங்கேயாவது ரிவர் இருக்கிற இடத்துல கூட கயாக்கிங் பண்ணுற சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. உண்மையிலே வர்த்து. கப்பலாக இந்த போட்டில் தனியாக போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை யாராவது 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இந்த மாதிரி கயாக்கிங் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டே போகிறதா இருந்தாலும் சரி, உண்மையிலே ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். யாராவது அடிஷ்னலாக இன்னொருத்தர் இருந்து உங்களுக்கு துடுப்பு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். கயாக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரைனிங்கோ இல்லை ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. என்னையே எடுத்துக்கிட்டா கயாக்கிங் பண்ணுறது எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம். இருந்தாலும் எனக்கு ஏதோ அதில் தப்பாக பண்ணுறோமா இல்லை அதுதான் ப்ரொஃபஷனலாக அப்படின்ற மாதிரியான சந்தேகம்லாம் எதுவும் இல்லை. சீக்கிரமாகவே கயாக்கிங் பண்ண கற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஆரம்பத்தில் தான் கஷ்டப்பட்டு துடுப்பு போடுறதா இருந்தாலும் போக 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 எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு பெரிய ட்ரைனிங்கெல்லாம் இல்லை. ஸோ ஈஸியாக கற்றுக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப நேரம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி மிஸ் பண்ணக்கூடாது. என்ன கேட்டால் கயாக்கிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் இந்த ஈவினிங் டைம் தான் சொல்லுவோம் மக்களே. ஏன்னா மற்ற டைமில் பண்ணல, இருந்தாலும் இந்த சமயத்தில் பண்ணும்போது அந்த கிளைமேட்டும் சரி, சன்லைட் இல்லாமல் அப்படியே அந்த சுச்சுவேஷனே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஈவினிங் டைமில் கடல் தண்ணி ஜில்லுன்னு இருந்தால் கூட அப்படியே வெது வெதுன்னு அடிக்கிற காற்றும், அப்படியே வெயில் இல்லாததுனால நம்ம பாட்டுக்கு இந்த போட்டை ரோ பண்ணிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, உண்மையிலேயே வேறு லெவல் ஃபீலிங்காக இருந்தது. உண்மையிலேயே ரொம்ப ரிலாக்ஸ்டாக நான் ஃபீல் பண்ணேன். பகல் ஃபுல்லாக நல்லா வெயில் அடிச்சதுனால அப்படியே ஈவினிங் சமயத்தில் தண்ணியை தொட்டா அப்படியே வெது வெதுன்னு இருந்ததுங்க. நம்ம வீட்டிலலாம் குளிக்கிறதுக்கு அப்படியே இதமாக இருக்கிற மாதிரி ஒரு டெம்பரேச்சரில் தண்ணி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படியே கயாக்கிங் முடிச்ச பிறகு அப்படியே கொஞ்ச நேரம் கடலில் குளிக்கலாமான்னு கூட தோணுச்சு. கயாக்கிங் ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணுறதுனால எவ்வளோ நேரம் பண்ணால் கை வலிச்சாலும் சரி, ரொம்ப மூச்சு வாங்கினாலும் சரி, எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன் அந்த கயாக்கிங் பண்ணுற சமயத்தில். சூப்பரான ஆக்டிவிட்டிங்க.
பண்பாத ஓவரா. ஏலேலோ ஏலேலோ ஐலசம் ஐலசம்.
கரையில் ரொம்ப நேரமாக நம்ம கைடு நம்மளை குறுகுறுன்னு பார்த்துட்டே இருந்தாரு. அவர் பார்க்குற பார்வையிலே சீக்கிரம் வந்து தொலைடா, ஏன்டா இவ்வளோ நேரம் பண்ணுற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி நம்மளும் கயாக்கிங் போதுமான அளவு பண்ணிட்டோம், வேணுன்னா சான்ஸ் கிடைச்சா இன்னொரு தடவை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டை கரையை ஓரமாக கொண்டு போக ஆரம்பித்தேன். நம்மளை பார்த்ததுமே அவர் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்துட்டார். அப்பா அதுலேயே தெரிஞ்சிச்சு அவர் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு. ஸோ நம்ம வந்த பிறகு நம்மக்கிட்ட இருந்த அந்த போட்டு அப்புறம் கையில் இருக்க ரோவரை எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்மளோட கயாக்கிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு போட்டை அவர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணாங்க. அடடா நம்ம கயாக்கிங் பண்ணுற மாதிரி வீடியோ எடுக்கவே இல்லையே, அதை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டுக்கு அவர்கிட்ட இருந்து திரும்ப வாங்கி ப்ரோ ஒரு 5 நிமிஷம் ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் போட்டை ஏறி உட்காந்து ஒரு ரவுண்டு போனாங்க. அங்கே இருக்க கைடு கிட்ட கேமரா கொடுத்து என்னை அழகாக இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே இந்த இடத்த திரும்ப ஃபைனலாக ஒரு தடவை ரவுண்டு அப்படியே சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போட்டை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு என்னோட கயாக்கிங் ட்ரிப்பையும் முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் இனி அடுத்து எப்போ கிடைக்கும்னு தெரியாதுங்க சான்ஸு மக்களே. அதனால டைம் இருக்குது, அவங்க அலோவ் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஆக்டிவிட்டியை ஃபுல்லாக நீங்கள் பண்ணிவிடுங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. அதுவும் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் பண்ணுறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் டைம் டு டூ த கயாக்கிங். இந்த மாதிரி கடற்பரப்பில் கயாக்கிங் பண்ணுறது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. ஏன்னா இது வரைக்கும் ஆற்றுல கயாக்கிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஏன்னா எனக்கு கயாக்கிங்கே தான் ஃபஸ்ட் டைம். இந்த மாதிரி கயாக்கிங் பண்ணுற சான்ஸ் கிடைச்சா விட்டுறாதீங்க. அதுவும் கடலில் பண்ணுறது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது, என்னோட பர்சனல் அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோவில் ஸ்னார்க்லிங் அண்ட் கயாக்கிங்கை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தோம். உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரம் மீ.